இந்த இடம் அந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மாதம்பட்டியே கிடையாது. பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிறா உங்களை நான் பேசிக்கிறேன். வேலை உங்களை ஜெயில புடிச்சு போட்டு அந்த இடத்துல பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டேன். ஏன்? ஆனா பக்கத்து ஜெயில நீங்க இருப்பீங்க. ஏன்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கிழமை ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்குறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா? அப்பா இந்த சில ஜீப்ல போகணும். கையை தூக்குனா கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். அப்பா என்ன டாடா சும்மா வரா வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். வேலு எனக்கு காரப்பொரி சாப்பிடணும். செருப்பேடா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வீட்டுக்கார அரவிந்த் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எது சமைச்சாலும் கார பொரி மாதிரி தான் இருக்கும். வா போய் சாப்பிடலாம். ராசாத்தி ஒன்ன ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன வீட்டுல ஒரு ஃபிளிப் உங்களால பண்ண முடியுமா? ஒரே டைம்ல போட்டு காட்டவா? அவருக்கு புரியல. ஏய் அவரு பாட்டில் கடைக்கு போட்டு காசு வாங்குற இது இல்ல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. என்ன சார் அவர் பத்தி சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க? தாமு சார் ₹1 முழுங்கிட்டு மேக்னெட்டை வச்சு அப்படியே வெளில எடுப்பார் சார். அப்படி நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தப்பா சொல்றாப்ல. ₹1 காயினை முழுங்கிட்டு வெளியில 2 50 பைசா காயினா எடுப்பேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன். அரவிந்த் தம்பி எர்விந்தா எப்ப பார்த்தாலும் எலி புண்ணை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. எலி என்ன மாதிரி? எலி புண்ணை மாதிரி. எலி பூனை மாதிரி. எலி புண்ணை. தப்பு தப்பா பேசுறாங்க. உங்களுடைய கோமாளிய வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து பார்த்தா இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஃபுல் டெக்கரேஷன் பண்ண போறீங்க. டெக்கரேட் பண்றானுங்களா? புகழெல்லாம் இந்த கரும்புலி செம்புலி குத்துற மாதிரி கழுத மேல ஏத்துற மாதிரி பண்றானுங்களான்றது. கேம்ல பார்த்து உங்க வீட்ல இருக்கவங்க கூட உங்களை இந்த அளவுக்கு அழகா பாத்துக்க வாய்ப்பே மேல இல்ல. எல்லாம் பண்ணி நாங்க வின் பண்ணிருக்கோம். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. இந்த கிரியேட்டிவ்ல குக்கிங்ல காமிச்சிருந்தா எப்ப அடிச்சிருக்கோம் நான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே கிரியேட்டிவா தான் பண்ணிருப்பேன். நீங்க யாரும் கவனிக்கலனா? அதான் தூக்கிட்டு போயிடுச்சுல. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. எவ்வளவுதான் நாம வந்து உயரத்துல இருந்தாலும் கலைன்னு வரும்போது உங்க ட்ரிக்க கூட டெடிகேஷன் இருக்கு. 6 நாளைக்கு பண்ண முடியாது. பெருமையா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறாத. உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? இப்படி பண்ணினா கல்யாணம் ஆயிடும். ஏய் அதேமா சொல்ற சும்மா சும்மா. ஏய் நான் வரலையா நானு இந்த டேபிளுக்கு நானு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. 3 முடி போடட்டா சுனிதா? போட்டுக்கோங்க. 3 முடினா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தெரியும்ல? அப்படியே. ஆமா. என்னடா நடக்குதுங்க? நான் உங்க மாதிரி அழகான கேர்ள் கிடைச்சானா கல்யாணம் கூட பண்ணிக்கலாங்க. இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில கொஞ்சம் மரியாதையா பேசு. அடிச்சிருன்ற ஒரு இடத்துல இன்னும் தொலைறியா? செத்த வாங்குற. படுத்துறாயா? அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிரலாம் போல. தொங்குடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவி எதிர்க்க இன்னொரு மனைவி தாலி கட்ட முடியுமா? நான் கட்டுறேன். ஏய் அட பாவி, அவளுக்கு உள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். நீங்க எவ்வளவு பெரிய ஓஜி உங்களை கையில குடு. ஓஜி மாமாவை அப்படிலாம்